ஓகே. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஜஸ்ட்டு MySQL வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி, எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது. ஸோ Googleல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த இது வரும். அந்த வெப்சைட்குள்ள போங்க. உங்களுக்கு என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேணுங்கிறத சூஸ் பண்ணுங்க. நமக்கு வந்து விண்டோஸ் தான். ஸோ அதனால விண்டோஸ் சூஸ் பண்ணி இங்க டவுன்லோட கிளிக் பண்றேன். இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க லாகின் Oracleல அக்கவுண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அக்கவுண்ட் இல்லன்னா சைன் அப் வேற பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி அது சொல்லுது. ஸோ இப்போ நமக்கு இதெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு 43 MB தான். ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ப்ரிப்பரேஷன் ஆயிரும். அந்த செட்டப் விசார்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் என்ன நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. லொகேஷன் வந்து அதுவே டிஃபால்ட்டாக ஒரு லொகேஷன் எடுத்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் லொகேஷன் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ கம்ப்ளீட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டாலு. ஓகே. இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். அது உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து. சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் வந்து லேர்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் டைம்ஸில் வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃப்ரீங்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். இது லேர்ன் பண்ணுறதுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், லான்ச் அப்படிங்கிற கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா டேரெக்டாக அது லான்ச் ஆயிரும். ஸோ இங்கே லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்.